ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான ஃபாலோவர்ஸை எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோஸாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக போட்டிருந்தாலுமே உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் ஏறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் ஈஸியாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும், உங்களுக்கான ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ட்ரிக்ஸ் ஏதாவது வேணும்னாலையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லையா, அந்த வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சொன்ன ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டம்மி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா சம்டைம் வந்து பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் டம்மி அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஆப் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய லாகின் பண்ண அக்கௌண்ட்டோட இது டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இது மூலிமா தான் நம்ம காயின் ஏர்ன் பண்ணி காயின் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீழே ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும், காயின் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னே ஆன்டி பேன் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் 2ன்னு ஒரு 2 இது இருக்கும். ஸோ அதில் 1 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் 1லே இருக்கட்டும். பட் 2 பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 செகண்ட்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டு பேன் ஆகிறது சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஒரு 90% வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணி விட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு கீழே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் பாருங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 850 காயின் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணது தான். ஸோ 850 காயின் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, 7 செகண்ட்ஸ் கேப். ஸோ அந்த 7 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 2 காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபாலோவுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காயின் ஏர்ன் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபாலோவர்ஸை அது காயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே ஜஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். மார்னிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 5000 காயின் கிட்ட வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 5000 காயினை வச்சு உங்களால் ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் காயின் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபாலோவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபாலோவர்ஸ்ன்றது மேலே ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நீங்கள் டம்மி அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டவே நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதனோட இது பார்த்தீங்கன்னா குபேரன் M2533 இந்த அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து லாகின் பண்ணி இதுக்கு தான் செக் பண்ணவும் போகிறோம். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னே இந்த அக்கௌண்ட்டோடைய இதில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் 584 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன ப்ராசஸில் காயின் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸ்ன்றது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 50 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ 50 கிளிக் பண்ணிட்டு 400 காயின்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது ஸ்பெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து செக் பண்ணி காட்டுற பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். இப்போ நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 செகண்ட்ஸு 12 செகண்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்க்குறது எல்லாமே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து 60 செகண்ட்ஸுக்குள்ளேயே வந்த ஃபாலோவர்ஸ் தான் இது எல்லாமே வந்து. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரு நாளைக்கு
மினிமம் 3000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி நைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் கிட்டே வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரிக்குன்னுட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.